வினை தீர்க்கும் பெருமாளே, விக்னேஸ்வரா, இன்னைக்கு திங்கக்கிழமை விருத நாள். என் பிக்கு பாக்கெட்டு வேலைக்கும் விடுமுறை நாள். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பூஜைக்கு யாரையாவது வரவழைச்சு எனக்கு ஏதாவது குடுப்பியே. இன்னைக்கு யாரும் வரலையே, பவுரு பசிக்குதுப்பா. டேய் தம்பி, இங்கதாங்க இருக்கே. டேய், திங்கக்கிழமை திருடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சாமி ஒண்ணு சும்மா மாடா. ஏண்டா நெக்கலா திருடுற வயசா உனக்கு? உண்மையை சொல்லு, யார்கிட்ட திருடுன? நான் சத்தியமா திருடலக்கா. யாரோ ஒரு பொண்ணு கார்ல ஏற ஆத்திரத்துல இத போட்டுடுச்சு. நான் எடுத்து குடுக்கறதுக்குள்ள கார் போயிடுச்சுக்கா. அதானே கேட்டேன். அடட, என்ன தகத்தக்கான் இருக்கு. தளத்தளான்னு இருக்கிறவங்க போட்டுக்கிறது போல இருக்கு. அட, இது என்ன? குமாரி உமா, அலங்கா மேஸ்திரி தெரு, மயிலாப்பூர். மயிலாப்பூர். ஏம்மா, உங்க அக்காவோட பிறந்த நாள் அதுவுமா நெக்லஸ் தொலைச்சிட்டு வந்திருக்கிறியம்மா. இது அபசகுனம் மாதிரி இல்ல? முருகையா முருகையா, இது உனக்கே சரியா ஐயா? கவலைப்படாதீங்கப்பா, அது எங்கேயும் போயிடாது. அது அக்காவே கொண்டாந்து நம்ம கிட்ட சேர்த்துடும் பாருங்களேன். சார், சார், இது உங்க நகை தானே? பாருங்க. அட, நீயா? ஆமா, நானேதான். நம்ம வீட்டு நகைதாம்மா. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரியே அக்காவே நெக்லஸ கொண்டாந்து கொடுத்துருச்சு. அக்காவா? என்னமா சொல்ற? இல்லப்பா, இந்த திருமங்க நெக்லஸ கொண்டாந்து கொடுத்தது காணாம போன அக்காவே கொண்டாந்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஆஹா, இந்த பொண்ணு உனக்கு முன்னாலே தெரியுமா? ஓ, தெரியுமே. அதாவது ஒரு நாள் மழை பெய்யும் போது இவங்க வீட்டுல தங்கி இருந்தேன். ஆமா, தங்கி இருந்தாங்க. அங்க இருந்தாங்களா? யாராரு? இல்ல, அம்மா தங்கி இருந்தாங்கன்னு மரியாதையா சொன்னேன். ஆமா, இது யார் குழந்தைங்க? அதுதாம்மா காணாம போன என் மூத்த பொண்ணு. காணாம போச்சா? ஐயோ பாவம். கவலைப்படாதீங்க, நான் எப்போ தெருவிலேயே சுத்துறவ. உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுக்கறது ஏன் பொறுப்பு. அம்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது தெருவில் சுத்துற குழந்தைய கொண்டாந்துற போற. அது குழந்தையா இருந்தது 18 வருஷத்துக்கு முந்தி. இப்போ உன்ன மாதிரி குமரியா இருப்பா. ஏது ஏது, நானே சொல்லிடுவீங்க போல இருக்கே. என்ன வேணா தத்தி எடுத்துவீங்களேன். அம்மா, உண்மையா சொல்ற? நீ வந்து இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்பா. வேண்டாங்க, இந்த உலகத்துல 2 ஜாதி மட்டும் எப்பவும் ஒத்து போகாது. 7 ஜாதியும் பணக்கார ஜாதியும். கோச்சிக்காதீங்க. நானும் உன் ஜாதிதாம்மா. நான் இந்த வீட்டுல வேலைக்காரன் தான். திருமங்க, இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம்மா, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நீ செய்த உதவிக்கு எங்க நன்றி. வா, ஓகே. என்னையா தாடி, என்ன தேடி இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பகவத்கீதை, பைபிள், அது மாதிரி அருள் நூலம் அப்படின்னு அருள் நூலா? அத்தனையும் அக்கவுண்ட் புஸ்தகையா? அக்கவுண்ட் புஸ்தகம். அடாடாடா, வேட்டக்காரனுக்கு குறி மேல கண்ணுங்கிற மாதிரி வேதாந்திக்கு அருள் மேல கண்ணு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் பசுபதி, நான் படிச்சது கொஞ்சம் தான், படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிரமாதம் பிரமாதம். நீங்க ஒளி மரபு இல்லாம மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிடுறீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பசுபதி, உங்க மனசுங்கிற பாயும் கிணத்துல மறைஞ்சு கிடக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர பாதாள கிழங்கின்னா. ஐயோ 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 ஐயோ, என்ன வேதாந்தம், என்ன வேதாந்தம். இங்க பாருங்க, இன்னையில இருந்து எனக்கும் நீங்க தான் டீச்சர். மிஸ்டர் பசுபதி, இன்னையில இருந்து ஃபாதருக்கு வேதாந்த டீச்சிங், டாக்டருக்கு வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சிங். ஓகே ஓகே. யாரப்பா, நீ பெரிய கில்லாடிப்பா. வட பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இன்னொரு கரண்டி வெல்கம். என்ன எங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. ஏன்னா வீட்டு வரீங்க? வீட்டுக்கு 6வது, டாக்ஸிக்கு 6வது. அந்த ஆளு என்ன கட்டிக்கிட்ட வரல, இடையில வந்து ஒட்டிக்கிட்டவர். மூஞ்சியோ முகரையும். அவர் சொல்ற அவனுக்கும் ஒரு ஜோடி கிடைக்கும். ஆமா. யார் இந்த தாடி? நான் தான் மியூசிக் டீச்சர். ஆமா ஆமா, இங்கிலீஷ் மியூசிக்ல இவர்கிட்ட இருக்கிற சரக்கு வச்சு ஒரு மியூசியமே வைக்கலாம். ஆமா. நமஸ்காரம். மெகா பஸ். பஸ்ஸா? 2 நாள் பஸ். ஆமா,
யார் இந்த மேடம்? மேடம் ஆகுது ஜன்னல் ஆகுது. மாஸ்டர் ஆ. ப்ளீஸ். ஓ, thank you. இந்த பொண்ணு பேரு ஆ. மங்கை. ஓ, மங்கை. ஹலோ மை கை கை இங்க வந்து உட்காருங்க. ஏமா இந்த ஆளை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன்? பேச்சு சரியில்லை, மொழி சரியில்லை, கையு சரியில்லை. அவர் பெரிய வேதாந்திமா. தாடிய பார்த்தா ஆடிய பார்த்தா தெரியல. வேதாந்திக்கு மட்டும்தான் தாடி இருக்க, வெள்ளாட்டு கூட தான் இருக்கு. ஐயோ, அது போல வெட்டா இல்லையா? ஆமா. யோ தாடி, நான் போயிட்டேன். சரி. ஹலோ 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 கை 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 ஆகு கோயிங் கோயிங் இல்ல போயிங். போய். ஓஹோ. மிஸ்ஸுமா பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சாரி மாஸ்டர், இன்னைக்கு அக்கா பிறந்த நாள், அப்பா கூட கோவிலுக்கு போகணும். நாளைக்கு வச்சுக்கலாமே? ஐயோ, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்தேனே போச்சு. டோன்ட் வரி மாஸ்டர், நானே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். இந்தாங்க. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? பாடம் நாளைக்கு சொல்லுங்களேன் மாஸ்டர். பிறந்த நாள் நாளைக்கு வச்சுக்கிட்டேன். சாரி, என்னால கால் வரைக்கும் நடக்க முடியாதே. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க போலாம் வாங்க. சச்சம் பாஸ் பாஸ், ஆளை பிடிச்சு மூட்டையா கட்டி கொண்டாண்டோம். அவருங்கடா. என்னடா அது? பாம்ப பிடிச்சிட்டு வாடான்னா தாக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த சோனி பயலுக்கு கோழி பை வேறையா? என்ன சோனி இங்கேயா தானா? எங்க போனாலும் இதான் சார் சொல்றாங்க, சோனி சோனி சோனின்னு. எனக்கு தெரியாதா? ஆமா, இந்த ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிச்சீங்க? வேற மிலிட்டரி ஹோட்டல்ல சர்வரா இருந்தாங்களா? சிக்கன் ரோஸ்ட பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி கொண்டாண்டாங்க. என்ன சார் நீங்க இங்க கத்தி என்ன வாயை பத்தி என்ன சார் பிரயோஜனம்? அங்கேயே மட்டும் என்ன பேச விட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? கதையே மாறி இருக்கும். அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்தான் அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன். ஆ? ஆமா, அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றீங்க, நீ அவன் கூட்டாளி இல்ல? ஐயோ, என்ன சார் நீங்க நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே ஒழிய மண்டையில மூளை இல்ல சார் உங்களுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளியா? மூட்டை பூச்சி கூட தான் உங்க வீட்டுல கூடவே இருக்கும். மூட்டை பூச்சி உங்க கூட்டாளியா? உங்களை சொன்னாலும் தகும். ரெயின்லயே 2 பேரும் மன விட்டு பழகி இருக்கும். மெயில் ஸ்நேகிதம். வெரி குட். அவனை கொல்லணும் நீயே, அது ஏன்? அவன் என் குடும்பத்தையே கெடுத்தவன் சார். என் அக்காவை லவ் பண்ணி கை விட்டான். அவளும் அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான். அவமானம் தாங்க முடியாம கணத்துள்ளே இறங்கிட்டா சார். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. என்ன சார் நீங்க சாகிறதுக்கு சார்? ஆமா, எப்படி இதெல்லாம் அவனால தாங்க முடிஞ்சு? நான் பெரிய கேரக்டர் ஆக்டர் சார். இங்கிலீஷ் தெரியாது, குணச்சித்திர நடிகன். அதாவது உணர்ச்சியில அப்படியே உள்ள அடக்கி கார்க் போட்டு மூடிடுவேன். ஸ்நேகித மாதிரி பழகிட்டே இருப்பேன், காலை வாரி விட்டுருவேன். அவங்கிட்ட அப்படிதான் சார் பழகிறேன். சபாஷ் சபாஷ். இனிமே நீ என் பார்ட்னர். எதுல சார் எதுல? அவனை கொலை செய்யறதுல. சார் படுகொலையில மட்டும் பார்ட்னர்ஷிப் கூடாது சார். அவனை கொல்றதுக்கு எல்லா ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். பசுபதி வீட்டுல பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கானே ஒரு வாத்தியார், அவன் தான் சிடியான்னு சந்தேகமா? ஆமா. ஏன்டா சந்தேகப்படுறீங்க சார்? ஒரு மூட்டை சர்க்கரையை பிளாக்ல வாங்கி வாயில கொட்டுங்க சார். அவன் சிஐடியே தான். அப்படியா? முதல்ல அந்த பாட்டு வாத்தியாருக்கு வேட்டு வைக்கணும். சார் அக்ரிமெண்ட் மறக்காதீங்க. நான் தான் அவனை கொல்லணும். இல்ல யாரையாவது ஆரையாவது விட்டு அவன் நல்லா அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. அவன் ஆவி பிரியறது என் கண்ணால நான் பார்க்கணும் சார். இல்லாட்டி எங்க அக்கா காந்திமதி ஆத்மா சாந்தி அடையாது சார். கவலைப்பட, அவன் ஆவியை பிரிக்கிற உரிமையை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்ன? என்கிட்ட நீ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொன்ன, என்கிட்ட நீ பேசுறது ஆக்டிங்கா இருந்துச்சு. சார் சார் சார், துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு சார். ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? போய் நாளை கொண்டாங்க. ஆமா, அவங்களை அனுப்பிட்டு நீ இங்க என்ன பண்ண போற? நான் போக மாட்டேன். இதோட பாதுகாப்பான இடம் எனக்கு எங்க சார் கிடைக்கும்? நீ போறன்னா காரி முடியுமா? இவங்கெல்லாம் சோத்து பாத்திரம். சரி சார், ஒரு கண்டிஷன். இந்த ஒரு தடவை தான் போவேன், அப்புறம் எப்ப இங்கே தான் இருப்பேன். நீ போய் வெற்றியா காரியத்தை முடிச்சிட்டு வந்துரு. நம்ம வீட்டுல நீ பெர்மனன்ட் விருந்தாடி. ஐ விஷ் யூ சக்சஸ். ஓ, தேங்க்யூ. வாங்க போலாம். பாத்தீங்களா, சிஐடி வரா. நீ போய் கார் மேல படி. ஐயோ, அவன் கார் எம்எல்ஏ செத்துட்டு
உன்னை புதைக்கணுமா இருக்கணுமா? நீ செத்து போனா சும்மா விட்டுருவா? என் தலைமையிலே ஒரு அனுதாப கூட்டம் நடத்துறேன். போய் படுறா. உன்னை பார்த்த உடனே காரை நிறுத்துவான். அப்புறம் என்ன கதையா சொல்றேன்? எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டே இருங்க. நான் விசில் அடிப்பேன். எல்லாருமா பாஞ்சு அந்த சிஐடியை பேடி அடிச்சு போட்டுருங்க. புரியுதா? இப்ப எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கீங்க. நீ போய் படி. சரி வைத்தியர். குடிச்சிட்டு இங்க வந்து படுத்திருக்கான். ஏப்பா எழுந்திரியா. மகளே, நீ அந்த கூட சேர்ந்தாளா? ஏப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா கைலாசத்தை பார்க்க போவேன்னு? கைலாசத்தை உனக்கு காட்ட போறோம் சொல்லிட்டு வந்திருக்க. ரொம்ப வேண்டாம், வாங்க ஓடிடலாம். உன்னோட ஓடி வந்தா லேட் ஆகும். நான் முன்னால ஓடிடுறேன். அவளை கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு மரியாதை எல்லாம் வந்துட்டு என்ன அது இல்ல அவனுக்கு தான் பலி மட்டும்தான் எனக்கு. ஆமா என்ன இப்படி பாக்குற? என்ன சமாச்சாரம்? மாஸ்டர், உங்க ரகசியம் எல்லாம் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரகசியமா? என்ன சொல்ற? இல்ல, அத்தனை பேரையும் நீங்க ஒருத்தர அடி அடி நடிச்சு வரட்டீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ங்கிற ரகசியம் இன்னைக்குதான் புரிஞ்சதுன்னு அது சொல்றேன். வேணும் இல்ல, கண்ணைக்கு சிரம்போட பிறந்தா இல்ல, அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோல்ஸோட பிறந்தேன்னு தெரிய சொல்லியிருக்காங்க. இது வைரம் பாஞ்ச கட்ட. ஆமா, இது சும்மா தம் அடிக்கிற பசங்க. என் தம்மிட்டு நிக்க முடியுமா? முடியாது முடியாது. வாங்க மாஸ்டர், போலாமா? நீ ஓட மாட்டேன். என்ன உமா சிரிச்சுக்கிட்டே எழுதுற? கன்னி பொண்ணு வேற என்ன எழுதுவா? எல்லாம் காதல் கடிதம் தான். யார் அந்த காதல் மன்னன்? வேற யாரு? என்னோட மியூசிக் டீச்சர் ஹெட் வெயிட் தான். என்னாச்சு? ஐயோ, அந்த தாடியை காதலிக்கிற மூஞ்சி எல்லாம் முடி செடியாட்ட வளர்ந்துருக்கேன். அடி பைத்தியம், அந்த ஒட்டு தாடிக்குள்ள ஒரு அழகான உருவமே இருக்குடி. யார் தெரியுமா? யாரடி அது? அன்னைக்கு என் ஹேண்ட்பேக் கொண்டாந்து கொடுத்தாரு. அடடே, அந்த வத்தக்கால் குடிச்சா? ஆமாண்டிமா, அவரேதான். பாவம், எப்படியாவது என்ன அடையணும்னு இப்படி எல்லாம் வேஷம் போட்டு கஷ்டப்படுறாருடி. ஆஹா, இது காதல். அடே அப்பா, நடிப்புல அவரை யாரும் அடிக்க முடியாது போல இருக்கு. ஏன், நான் இருக்கேன். இப்ப பாரு, அவரை சும்மா பம்பர மாதிரி ஆட்டி வைக்கிறேன். சரி சரி, அவர் வர நேரமாச்சு. இந்த கடிதாச்சியை கொண்டு போய் பியானோ மேல வை. ராதா மேடம், ராதா மேடம், ஹவாயு எங்க அந்த உமா மேடம்? வணக்கம் வாத்தியார் சார், நீங்க உட்காருங்க, நான் போய் உமா அனுப்புறேன். யாருக்கு இந்த லெட்டர்? ஒட்டாமே வச்சிருக்க. அட்ரஸ் இல்ல, எனக்கு தான்.
டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு. டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு கன்னியே, எத்தனை நாட்களுக்கு உனக்கும் எனக்கும் இடையே இடைவெளி இருப்பது? தாம்பத்திய சாகரத்தில் நாம் நீந்த வேண்டாமா? விரைவில் அதற்கு ஏற்பாடு செய். மாலை கடற்கரை காதலர் பாதையில் சந்திப்போம். பேசி. குட் மார்னிங் மாஸ்டர். மாஸ்டர் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியல? பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னால அர்த்தம். எடே, அத பாத்துட்டீங்களா? நானே உங்ககிட்ட காட்டலாம்னு இருந்தேன். அது என் லவ்வர் எழுதுனது. என்ன பண்றது மாஸ்டர், எங்க காதல் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. ஆமா மாஸ்டர், அவரை நீங்க பார்த்தா இதுவே லேட்டுன்னு சொல்லுவீங்க. என்ன ஒரு ஆணழகன் தெரியுமா, சும்மா அலெக்சாண்டர் மாதிரி. ஓ மை டியர் பிசி. மாஸ்டர், அவர் சிரிச்சா சும்மா சில்லற கொட்டுற மாதிரி கலக்கல கலக்கல கலன்னு சத்தம். ஓஹோ, பல்லுலயே வாங்கி வச்சிருக்காங்க அந்த பாவி பையன். மாஸ்டர், ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? இருட்டு வேளையில யாரும் இல்லாத சோலையில. சார் சார், அவர் என்ன அப்படியே தூக்கிக்கிட்டு போய். ஐயோ, பஞ்சு 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 பஞ்சு. அடியா இறுதி உன் ஒவ்வொரு வார்த்தையும் காத கூட இது. அதுவா சார், பஞ்சுன்ன உடனே அவர் என் பசுமையான கைகள் பஞ்சு மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சது என் ஞாபகத்துக்கு வருது சார். ஐயோ, முந்திக்கிட்டான், நான் பிந்திக்கிட்டேனே சார். அவரை பிரிஞ்சு நான் அனுபவிக்கிற நரக வேதனையும் விரக தாபமும் இருக்குதே. ஓ மை டியர் பிசி. பாவி ஏ பிசி, ஒரே குத்த நீ தூசி. ஆமா, காத்து இந்த முண்டாட்டி நேத்து வந்து கொண்டு போய. டேய், இது இருவனை பாத்துக்க. சார், என்னுடைய எதிர்கால நாயகன் எனக்கு பொருத்தமானவர் தான் நான் நீங்க பார்க்க வேண்டாமா? ஆசீர்வதிக்க கையை தூக்க வேண்டாமா? வாங்க சார், உங்களுக்கு அவரை காட்டுறேன். முடியாது. இந்த பாரு, நான் மட்டும் பார்த்தேன். எனக்கு இருக்க ஆத்தத்துல அடிச்சிருவீங்களா? ஆமா, உங்களை நீங்களே எப்படி சார் கொண்டுட முடியும்? என்ன சொல்றேன்? அவரை பார்த்தா உங்களையே உரிச்சு வச்சிருக்கோம். இருக்கும் அயோக்கிய பையன், எந்த போய் வேஷம் போட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் சார், உங்களை போல அவர் முகமுடி மனுஷன் இல்ல. அதாவது தாடி மீசை இல்லன்னு. வரப்படுங்க சார். முடியாது. இந்த அயோக்கியத்தனத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லி. ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். தெரியல உங்களுக்கு சூட் தச்சு போடுறேன் சார். கேவலம் சூட்டுக்காக என் மாட்டை கோட்டை விட்டோம். ப்ளீஸ் சார், இந்த கல்யாணத்தை நீங்க தான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் சார். நானா? உங்க தலைமையில நாங்க சீர்திருத்த கல்யாணம் செஞ்சுக்கிறோம் சார். ஏன் தலைமையில? ப்ளீஸ் சார். அவரை பாத்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுவீங்க. வாங்க சார்.